அப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, நடுவில் பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறமா கேட்டிருக்காங்க. அது அவசியம் கிடையாது. நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு 14 நாள் 13 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது இந்த 14th டே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட உடம்பு ரீதிப்படி 3 நாளோ இல்ல 5 நாளோ அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியது 14 15 அப்படின்னு கண்டினியூ பண்ணலாம். எந்த தவறும் கிடையாது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த காலையில ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம தூங்க போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. பொதுவா காலையில விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் நமக்கு தூக்கம் வராது. காலையில இருக்க வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 9 மணில இருந்து 10 மணி ஆயிடும் இல்லையா? அந்த 10 மணிக்கு மேல ஒரு 1 hour 2 hour நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனா விளக்கேற்றி முடிச்சுட்டு உடனே தூங்குறது நல்லது கிடையாது. அந்த விளக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது எரியணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், பிரம்ம முகூர்த்த விளக்கு நீங்க ஏற்ற ஆரம்பிக்கிறது முழு நம்பிக்கையோடும் மன திருப்தியோடும் ஏற்றிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரும். இந்த 48 நாள் மட்டும் கிடையாது, உங்களோட வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இதை ஏற்றலாம் அப்படின்னு தோணும். இனி வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன்.